எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அருமை ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை தருகிறது என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற இன்னொரு ஆசீர்வாதத்தை ஒரு அற்புதமான வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. என்ன அருமையான வார்த்தை! இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் மார்க்கங்களும் ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறது, அது பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்புக்காக பலர் மிருகங்களின் ரத்தத்தை செலுத்துகிறார்கள், யாத்திரை செல்லுகிறார்கள், சில பொருட்களை பலி செலுத்துகிறார்கள், காணிக்கையாக்குகிறார்கள், தியாகம் செய்கிறார்கள், தங்கள் உடலை கீறிக் கொள்ளுகிறார்கள். இப்படியெல்லாம் எத்தனையோ காரியங்களை மக்கள் செய்கிறார்கள், ஒரே ஒரு காரியத்திற்காக, தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி. கிருபை என்பது தகுதியில்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. அதில் ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறாராம். எத்தனை பேர் தன்னிடத்தில் வந்து கிருபை கேட்டாலும் கிருபை கொடுக்கிறார். இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிறதாம். கிறிஸ்து ஏன் இந்த பூமியில வந்து பிறந்தார்? நமக்காக ரத்தம் சிந்துபடி வந்து பிறந்தார். அந்த ரத்தத்தை சிந்துகிறதுனால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகிறது. வாலிபன் ஒருவன் தன் மரணத்திற்கு முன்பதாக ஒரு கடிதத்தை எழுதி வைத்தான். அந்த கடிதத்தில் அவன் எழுதியிருந்தது, நான் ஒருவரை நேசித்தேன். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தினால் நான் அவர்களை தவறாய் புரிந்து கொண்டு கொலை செய்து விட்டேன். நான் மறைந்து தப்பித்துக் கொள்ள வழி பார்த்தாலும் என் மனசாட்சி என்னை விடவில்லை. அது என்னை துரத்தியது. ஆகவே என் குற்ற மனசாட்சி தாங்க முடியாமல் நானே தற்கொலை செய்து கொள்ளுகிறேன். என் மரணத்திற்கு வேறு எவரும் காரணம் அல்ல என்று எழுதி வைத்துவிட்டு மரித்தான். அவனை மரணத்திற்கு நேராக தள்ளியது எது? குற்ற மனசாட்சி. ஏன் குற்ற மனசாட்சி? தான் செய்த பாவத்தை யாரும் மன்னிக்க முடியாது, தான் செய்தது பெரிய பாவம் என்று அவன் நினைத்தபடினால் அவன் தற்கொலை செய்து கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ மக்களுக்கு குற்ற மனசாட்சி இருக்கிறது. என் பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? நான் செய்த துரோகம் எப்படி மன்னிக்கப்படும்? இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி, ஐயோ நான் இந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேனே, என்னால் இதிலிருந்து விடுபெற முடியவில்லையே என்று வருந்துகிறவர்கள் இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லை, நான் விட நினைத்தாலும் இந்த பாவம் என்னை விடுவதில்லை, அது என்னை பிடித்திருக்கிறது, என்னால் மீள முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்து இந்த எல்லா குற்ற மனசாட்சியிலிருந்தும் விட முடியாத அந்த பலவீனத்திலிருந்தும் நம்மை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பாவங்களை இலவசமாய் மன்னிப்பதற்காக இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள். உங்கள் கைகளை விரித்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என்னை கழுவும் என்று கேளுங்கள். இந்த ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். இந்த ஆண்டவர் உங்களை சுத்திகரிப்பார். அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு உம்முடைய வேத வசனங்கள் விளங்க சொல்லிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சந்தோஷத்தை கொடுக்க வந்தீர், நம்பிக்கையை கொடுக்க வந்தீர், பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்க வந்தீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்க பிள்ளைங்க யாருடைய வாழ்க்கையில எல்லாம் குற்ற மனசாட்சி இருக்கிறதோ, அல்லது தவறு செய்கிறதிலிருந்து விடுபட முடியாத ஒரு பலவீனம் இருக்கிறதோ, இன்றைக்கு அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுது யார் யாரெல்லாம் எனக்கும் அந்த பாவ மன்னிப்பு வேண்டும், எனக்கும் அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் கிருபையாய் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை இலவசமாய் தரும்படியா ஜெபிக்க. ஆண்டவரே, இது இலவசம் என்று சொன்னீர், அது கிருபை என்று சொன்னீர். அதை பெற்று உமக்குள் மகிழ்ச்சியாய் வாழ உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுப்பதற்கு பூமியிலே பிறந்தார். உங்களுக்கு தருவார். உங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் தருவார். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சந்தோஷத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். God bless you.